இவர் செய்த துரோகத்தை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு இதுக்குள்ள கருத்து சொல்ல ஒன்றுமே கிடையாது. அவங்க 2 பேருமே நாசமாக போயிடுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய கூட்டு இயக்கம் தமிழ்நாட்டுக்கு. அது வந்து தோல்வியை வந்து எல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். சசிகலா அம்மா போட்ட பிளான் வந்து கரெக்டாகி போச்சு. இவர் செய்த துரோகத்தை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்க கூட இருக்கவங்க செஞ்சுருக்காங்க. இது வந்து அம்மா ஆரம்பித்த பெரிய கட்சி, இது அதை காப்பாற்றப்பட வேண்டும். இவர் வந்து யாரையும் வந்து இழுத்து பிடிக்கல. மெயினாக வந்து செங்கோட்டையும் போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இவங்களுக்குள்ளே இதாக இருக்குது. ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவர், அவரெல்லாம் வந்து இவர் ஒதுக்கிட்டாரு. இவர் பதவி மோகத்தில் வந்து அதை விடாபிடியாக வச்சிருந்தாரு. அதனால வந்து விளைவுகள் தான் இதெல்லாம். இதுக்கு சொல்ல போனால் வந்து பேராசை தான் காரணம்லாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சுவலாக கொளத்தூர் நான். பட் ஆனால் இன்னைக்கு நடக்கிற அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பு கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்குது. ஃப்ராங்காக சொல்ல போனால் வச்சுங்களேன், இன்னைக்கு இந்த விஷயம் வந்து எப்பயும் வந்து இனிமேல் வர அரசியலுக்கு நல்லது நடக்கும். இது பிளவுன்னு நான் சொல்ல முடியாது. விஜய்க்கு கொடுத்த ஆதரவு கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இதுக்குள்ள கருத்து சொல்ல ஒன்றுமே கிடையாது. அவங்க 2 பேருமே நாசமாக போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்க போகிறது கிடையாது. அந்த அதிமுக கட்சி அழிஞ்சு போச்சு. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். அதிமுக ரெண்டாவது பிரிச்சதுன்னா புரட்சி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஜெயலலிதா வந்து அதை கட்டி காத்தாங்க. இவங்க வந்து எடப்பாடி வந்து ஆட்சியை வந்து பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து இவங்க சுயநலத்துக்காக கட்சி பிரிஞ்சு இவங்க பதவிக்காக இவங்க போகலாமா அவங்க போகலாமா ஆதரவு கொடுக்கறதுக்காக இவங்க இந்த மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி பிளவு ஏற்பட்டு தான் இவங்க சுயநலத்துக்காக மந்திரி பதவி இவங்களுக்கு போகணும். ஏன்னா ஆட்சிக்கு இப்போ கூட்டணி போனால் இவங்களுக்கு எனக்கு ஒரு மந்திரி பதவி, இந்த மந்திரிக்கு எனக்கு பதிவு போடான்றதுக்காக இவங்க 2 பேரும் அந்த கருத்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து சண்டை போடுறது வேற விஷயம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து தான் கட்சி ஆரம்பிக்கணும். தனித்தனியா பிரியறது வந்து தப்பு. அது பொதுமக்களுடைய கருத்து வந்து 2 பேரும் சண்டை போடக்கூடாது, 2 பேரும் பிரிக்க கூடாது. ஆதியில இருந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வளர்த்த கட்சி அது. அதனால பிரிய கூடாது, எல்லாம் ஒன்னா சேரணும். உண்மையிலே ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டு இயக்கம் தமிழ்நாட்டுக்கு. அதுல வந்து இவங்க பிளவு ஒன்றுபட்டு இருந்தா இன்னைக்கு நல்லா அருமையா இருந்திருக்கும் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒன்றுபடாத காரணத்தினால பிளவுபட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய இது. ஆனா ஒன்றுபட்டு இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு சின்ன கொஞ்ச நாளைக்கு தான், இது நீடிக்காது. திரும்ப எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. நான் அதிமுக கட்சி உள்ளவங்க தான். கோல்பட்டி, எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி ஆஸ்பத்திரிக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு கிடையாது. அது வந்து தோல்வியை வந்து எல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். தமிழ்நாடே இன்னைக்கு முதல்வரே தோந்து போனார். அது மாதிரி தோல்வி அவர் சிவி சண்முகம் போன தடவை அவர் இதுலேயே விழுப்புரத்துலேயே தோந்து இந்த தடவை வேற இதெல்லாம் நின்னார். அதெல்லாம் யாரும் தோல்வி வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது. ரொம்ப தவறான முன்னுதாரணம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க. ரெட்டையாளன்ற ஒரு இது ஜெயலலிதா அம்மையார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க கட்டி காப்பாற்ற இயக்கம், பேர் இயக்கம், அது வந்து தவறுதானது. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க அதிமுகலேருந்து. அவர் செங்கோட்டையன், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், PH பாண்டியனோட மகன் மனோஜ் பாண்டியன், நிறைய பேர் வந்துக்கிறாங்க. இது ரொம்ப அந்த கட்சியை வந்து பிளவுபடுத்துறது இல்லாமல் கட்சியே இல்லாமல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபியூச்சரில் இப்போ அந்த எடப்பாடி கிட்ட இருக்கிறாங்களா, அவங்களோட நாளைக்கு பிரிஞ்சிடலாம். ஒரு பதவி ஆசைக்காக நமக்கு போனால் அங்கே போனால் தாவேக்கால போனால் ஏதாவது போஸ்டிங் கிடைக்கும். வாரியம், கவர்மெண்ட் போஸ்ட்டு, பண்ண மரத்து இது சேர்மேன், அந்த மாதிரி போஸ்டெல்லாம் கிடைக்கும். அதுக்காக தான் இது ஒரு இதுதான். அவங்க மற்றபடி அவங்க பணத்துக்காகன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களாம் அரசியலில் இருந்தவங்க, சீனியருங்கெல்லாம் மினிஸ்டராக இருந்தவங்க, அந்த இது மறுபடியும் அனுபவிக்கணும். அவங்களால முடியல, அந்த தோல்வி வந்து முடியல அவங்களால. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் நினைக்கிறேன். அது ஏன்னா அவங்க சசிகலா அம்மா போட்ட பிளான் வந்து கரெக்டாகி போச்சு. ஏன்னா இப்போ எடப்பாடி வந்து ஒன்று சேர்த்தாருன்னா, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்தாருன்னா அந்த அதிமுக இருக்கும். இல்லைன்னா எடப்பாடியை கரெக்டி விட்டுவிட்டு இவங்க வந்து புதுசாக ஆரம்பித்து நியமிச்சிருவாங்க அதிமுக. சிவி சண்முகம், வேலுமணி, இவங்கெல்லாம் சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுக உருவாக்கிடுவாங்க. அதிமுக அழிஞ்சு போச்சுனாங்க, ஆனால் அழியலை. இப்போ தான் புதுசாக மறுபடியும் புத்துணர்ச்சி வந்து உயிர் உண்டாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னாக்கா, அவங்கவுங்க பண்ண பலாபலன்னு அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. ஒருத்தர் ஏமாத்தினாக்கா அந்த பலன் இவங்க அனுபவிக்கிறாங்க. இது வந்து தப்பாக சொல்ல முடியாது. இதுதான் நடக்கிறது தான் இது இவங்களுக்குள்ள. ஆனால் மறுபடியும் அந்த அம்மா வந்தால் தான்
அதிமுக நல்லா இருக்கும். சசிகலா அம்மா இப்போதைக்கு இருக்கிற டைமே அந்த சசிகலா அம்மாவுக்கு தான் நல்ல நேரம் மட்டும் இல்லை, இந்த அதிமுக காப்பாற்றக்கூடிய வழி அவங்களால தான் முடியும். ஆனால் வந்து எடப்பாடி அவர்கள் நல்லா தான் போனார், இந்த வெயிலில் கூட நிறைய சுற்றினார். ஆனால் வந்து அவருடைய ராசி என்னன்னு தெரியல. ஆனால் பிஜேபிக்கு கூட அந்த அம்மாவே சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மாவே சொன்னாங்க, எந்த காலத்துலேயும் பிஜேபி கூட உறவு இருக்கக்கூடாதுன்னாங்க. அந்த சொல்லி இவங்க மீறினாங்க. பல டைம் இவங்க சேர்ந்து அந்த பலன் அனுபவிச்சாங்க. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுக்குதுன்னா எடப்பாடி நல்லவர் தான், ஆனால் அவர் ஆட்சிக்காக எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு. செங்கோட்டையன் ஒதுக்குனாரு, பன்னீர்செல்வத்தை ஒதுக்குனாரு. அவர் எல்லாம் ஒன்றா வச்சிருந்தாரு, எனக்கு ஜெயிச்சிருப்பாரு.